திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கைலாசநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 328வது திருப்பதிகம் திருக்கைலாயம், திருமுறை 3 68வது திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். வாழவரி கோல புலி கீழதுரி தாளின் இசை நாளு மகிழ்வர். நல்ல ஒளி பொருந்திய வரிகளுடைய புலித்தோலை அறக்கசைத்து மகிழ்வார். அதனால தாருகாவனத்து இருடிகள் மந்திர புலி அதை எடுத்து சுவாமி அபயம் கொடுக்கிறார். ஒரு கருத்து. இன்னொன்று கருத்து, உயிருக்கு உரிய கொடூரமான குணம் புலி. இந்த கொடூரமான குணத்தை சுவாமியிடையே அணையும் போது அது சுவாமி என்ன பண்ணுவார்னா, முதல்ல உரிக்கிறது அந்த தீய எண்ணங்களை தான் ஐயா முதல்ல உரிக்கிறார். அடுத்து யானையை உரிக்கிறார்னா அறியாமையை உரிக்கிறார். கொடிய தீய குணத்தை தான் முதல்ல மாத்துறார். அதான் புலித்தோலை அறக்கசைத்து. இந்த மாதிரி இந்த பதிகத்தை நான் ஒன்றொன்றா சொல்றதை விட நாமளே அதை சுவைக்கணும். இப்படி சொல்லியிருப்பார், அப்படி சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த பதிகத்தை சிந்திப்போம். ஆளும் அவர் வேலன் வேல நகர் போல இல கோல களிராளி வரையில். அப்படி எதிர்பட்ட விலங்குகளாம் போட்டு கிழித்து தள்ளிட்டு போகும் அந்த யானை. அந்த யானையை எம்பெருமான் என்ன பண்றாரு, தோலை உரிச்சி போட்டுறாரு. அப்படிப்பட்ட இந்த யானையை அறியாம அடுத்து அறியாம தோளமர தாளமதர் கூலியல மீளி மீளி தூவி வளர்பொன். அந்த குளிகன்ற ஒரு தாளமிடும்படியாக இருக்கக்கூடிய அற்புதத்தையும் தேவர்கள்லாம் வழிபாடு பண்ணக்கூடிய நிலைகளும், அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே தேன்கள் துளிக்கக்கூடிய சோலைகளும், காலமிகு கரிய மேகங்கள் எல்லாம் மூடக்கூடிய இருளும், அதனால இந்த பொன்னும் மணிகளும் சிதறி அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய நிலையும் உடையது கைலாய மலையாகும். இது எல்லாமே தத்துவ விளக்கம் இருக்கு. எல்லாத்துக்கும் தத்துவம். உயிரினுடைய ஒளி எவ்வாறு பெறுகிறதுங்கிறது இந்த தத்துவமா மறைபொருளா சொல்லியிருக்காரு ஐயா. 2வது பாடல். புற்றரவு பற்றிய கை நெற்றியது மற்ற ஒரு கண் ஒற்றை உடையன். கையில புற்றில் ஆடும் அரவத்தை வைத்து ஒற்று நெற்றிக்கண் ஒன்று வைத்து ஒரு விடை ஒன்று ஏறி வரக்கூடியவர் பெருமான். செற்றதையில் உற்றதுமை அற்றவர்கள் நல்துணைவன். உற்ற நகர்தான் அதன் அற்றவர் தான் உலகப்பற்று அற்றவருக்கு அவரே துணையாக இருக்கிறார். அந்த முப்புறத்தையும் மிரித்து உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் அவர் நகர்தான். சுற்றும் அணி பெற்றதொடி செற்றமொடு குற்றம் இலதெற்று எனவினாய். அப்படியே எங்க பார்த்தாலும் அந்த மணிகளுடைய ஒளிகள் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு கைலாயமலை. கற்றவர்கள் சொல் தொகையின் முற்று ஒளி பெற்ற கைலாயமலையே. அது ஞான ஒளியாகவும் இருக்குமா. ஏனென்றால் அந்த ஒளியும் ஞான ஒளின்றது என்னன்னா, கற்றவர்கள் சிவகலை கற்றவர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே போற்றி சொல்லக்கூடிய நிலையிலே அப்படிப்பட்ட ஒளியும் சப்தமும் இருக்கக்கூடிய ஞான ஒளி வீசக்கூடிய கைலாயமலையாகும். சிங்கரை மங்கையர்கள் தங்களன செங்கை நிறை கொங்கு மலர் தூய். அப்படியே சிங்கங்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மலை இது. அதை தேன்கள் எல்லாம் மலர்கள் எல்லாம் தூவக்கூடிய அந்த நிலையிலே சோலைகள் சூழ்ந்து எங்கள் வினை சங்கை அவை இங்கு அகல. அதே மாதிரி பெருமானுடைய கருணையால விரையும் துன்பமும் எல்லாம் அகன்று போய் அங்க மொழி எங்கும் உலதாய். அங்கிருந்து எல்லாரும் இப்படிலாம் ஐயாவை கும்பிட்டேன், எனக்கு எல்லா குறையும் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒளியும் திங்கள் இரு நொங்க ஒளி விங்கி மிளி தொங்கலோடு தங்கு அயலே. அப்படியே இருள் நீங்கக்கூடிய அந்த நிலவு அப்படியே ஒளி வீசக்கூடிய நிலையும், அது மாலையாக வைத்து கொண்டு எங்கே பார்த்தாலும் ஒளி அப்படியே மாணிக்கங்கள்லாம் மாலை போல இருக்கக்கூடிய நிலையிலும் அயலே அடியிலே கங்கையோடு பொங்கு ஜடை எங்கள் இறை தங்கு கைலாய மலையே. இந்த கைலாய மலை சிவபெருமான் திருச்சடையில கங்கை வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. முடிய சடை பிடியதொரு வடிய மழு உடையார். தலையில கையில அப்படி தலையில சடையில திருச்சடையில நிலவும் கையிலே மழுவும் வைத்திருக்க பெருமான்.
செடி உடைய தலையில் நாட்டு அடிக்கக்கூடிய தலை எடுத்துக்கிட்டு வெடிய வினை கொடியர் கடை, அந்த கொடிய தொழில்கள் செய்யக்கூடிய அசுரர்கள் அவருடைய வினைகள் எல்லாம் அந்த கொடியர் கடை, அந்த கொடிய வினையுடைய அசுரர்கள் கெடும்படியாக சுவாமி நமக்கெல்லாம் அருள் புரிவதற்காக வருவாரா. இடுசில் பலி நொடிய மகிழ் அடிகள் இடமாம், அப்படியே சில்பலி சிறிய பலி தேர்ந்து பிச்சேற்றி வரக்கூடிய பெருமான். கொடிய குரல் உடைய விடை கடிய துடி அடியினொடு இடியின் அதிர, அப்படியே அந்த யானைகளும் அந்த கண்டுடலும் அப்படி வருமா. அது அப்படியே டம டம டமன்னு வரும்போது ஓசை, ஒரு பக்கம் இடி, மேகங்கள் மோது ஒளி. கடிய குரல் நுடிய முகில் மடிய அதர் அடிகோள் கைலாய மலையே, இவைகளெல்லாம் சத்தம் கீழே அடிவாரம் வரையிலும் கேட்குமா. அப்படிப்பட்ட கைலாய மலை. குடங்க நுடங்கு எரி தொடர்ந்து கையில அனல் ஏந்தி ஆடக்கூடிய பெருமான். விடம் கிளர் படம் கொள் அரவும், திருமணியிலே பாம்பை வைத்திருக்குவார். மடங்கோழி படர்ந்திட நடந்தரு விடங்க நதி இடமாம், அப்படியே பெருமானது நடனம் ஆடக்கூடிய விடங்கன், தானே வரக்கூடிய விடங்கன்னா பொல்லா தெரியும், யாரும் செதுக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம். அது என்ன, தானே அறியும் அறிவுடையவர், யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தன்முகில் போய், அப்படியே முகில்கள்லாம் மேகங்கள், குளிர்ந்த மேகங்கள் போய் தழங்கடல் தொடர்ந்து உடன் நுடங்கு தவள, அப்படியே மேகங்களை மூந்துக்கிட்டு வரக்கூடிய மேகம் அப்படியே அங்கே தவழ்ந்து வருமா, நுடங்கு தவள. இடங்கொள மிடைந்து குரலால் கருங்கலி முடங்கனை நுடங்கரவு ஒடுங்கு கைலாய மலையே, இந்த அப்படியே திண்டமுடமுடமுடம்னு கரையே வரும்போது பாம்பெல்லாம் பயந்து போய் அதெல்லாம் ஒடுங்குமா புற்றில. அப்படிப்பட்ட கைலாய மலை. ஏதமில பூதமோடு கோதை துணை ஆதி முதல் வேத விகிர்தன், உமையோர் பாகனாக இருந்து குற்றமற்ற சிவபூதங்களோடு இருக்கக்கூடிய ஆதி நாயகன் வேத விகிர்தன். விளையாட்ட சொல்றார் வேதங்களை, அதான் அப்படிப்பட்ட எளிமையான பெருமான். கீதமோடு நீதி பர ஓதி மரவாது பயில் நாதன் நகர்தான். நல்ல ஒழுக்க நெறி, அப்படிங்கிறது நீதினா ஒழுக்க நெறிகளையும் நல்ல கருத்துக்களையும் சொல்லக்கூடிய சிவஞானம் புரியக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட நாதன் அவருடைய ஒரு இது. தாது பொதி போது விட ஊது சிறை மீது துளி கூதல் நலிய, அப்படியே எங்க பார்த்தாலும் மகரந்த தூர்கள் நிறையக்கூடிய மலர்கள் எல்லாம் எங்கும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் எல்லாம் தேன்கள் எல்லாம் அப்படியே துளித்து சிதறும்படியாக செய்து கூதல் குளிர்ந்து அப்படியே இருக்கக்கூடிய இடம். காதல் மிகு சோதி இளர் மாது பயில் கோது கைலாய மலையே, கோதுனா குயில், அப்படியே அந்த கோயில்கள் எல்லாம் ஒரு பக்கமெல்லாம் பயிலுமா. அதெல்லாம் இந்த ஒரு அற்புதமான இயற்கை வர்ணனையாக இருக்கக்கூடியது. சென்று பல வென்றுளவு புந்தலையர் துண்டலோடு ஒன்றி உடனே, அப்படி எங்க பார்த்தாலும் ஒரே ஐம்புலங்களையும் வென்ற அந்த புந்தலையர்கள், அப்படி எங்க பார்த்தாலும் சடமுடியோட வருவாங்களாம். அதான் சிவஞானிகள் எல்லாம். இப்போ பெருமாள் கருணையால் அந்த உள் கிரிவலம் போனால் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப சித்தர்கள் பெரிய ஆளுங்கள்லாம் அந்த கோயிலுக்குள்ளே அப்படியே வாசம் செய்வாங்களாம். சாப்பிடாம ஒன்றுமே இல்லை, அப்படியே உட்கார்ந்த உடனே வந்தவங்க தான் அப்படியே இருப்பாங்க. அது இந்த உள்கிரிவத்தில் பார்த்துருக்க ஒரு ஐயா அடியவனுக்கு உள்கிரிவலம் போகும்போது இந்த மாதிரியான சாதுக்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. நின்றமரர் என்றும் இறைவன் தன் அடி சென்று பணிகின்ற நகர்தான், அமரர்களாம் சென்று இறைவனுடைய திருவடியை வழங்கக்கூடிய ஊராகும். துன்று மலர் பொந்திகள் கொன்றை விரை தெண்டலோடு சென்று கமல, நல்ல மலர்களும் பொன்னிறமான கொன்றை மலர்களும் இருக்கக்கூடிய நல்ல மனம் மிகுந்த தெண்டலும் கமலும்படியாக இருக்க. கன்று பிடி துன்று களிர் என்று இலை இவை முன்னின்ற கையிலாய மலையே, பிடி பெண் யானை, களிறு ஆண் யானை, இவைகள்லாம் அப்படியே நின்று தன் கன்றோடு சுத்திக்கிட்டு வருமா. மறுப்பிடை நெருப்பு எழ தருக்கொரு செருக்கு செய்த பருத்த களிற்றின், அப்படியே சினங்கொண்ட யானை தந்தத்தை போட்டு எல்லாத்தையும் கீறி தள்ளிட்டு வரக்கூடிய யானை.
பொற்பிடை விருப்புற இருக்கையை உருக்க உடல் அரக்கன் உணராது. அப்படி வருவானா யார்? இந்த சினையான போல ராவணன். பெருமானுடைய பலம் தெரியாம ஒருத்தியை வெறுக்குற வெறுட்டலும் நெருக்கன நிறுத்த விரலால் உண்மையோட பயப்படுறாங்களாம். கைலாயந்தூன் சாமியோடைய ஒரு விரலால் அப்படி நிறுத்தினாரு. கருத்தில ஒருத்தனை எருத்திர நெறித்த கைலாய மலை, அதான் நொடித்தான் மலை. ராவணனுடைய ஆணவத்தை மட்டுமா நொடிச்சாரு? உண்மையிலே சொல்றேன், எல்லாருடைய ஆணவத்தையும் எப்படியோ நொடித்து தன்னை ஆட்கொள்றான அந்த உயிரை பெருமான். பரிய திரை பெரிய புனல் வரிய புலி உரிய துடை பரிசை உடையான். நல்லா புலித்தோல் வச்சிருக்கா, கங்கை வச்சிருக்கா, பெரிய அலையுடைய கங்கை வைத்திருக்க பெருமான். அப்படி அணியும்படியாக உடையவர். பரிய வலை அரிய கனி உருவினோடு புரிவினர் பிரிவில் நகர்தான். அல்ல அந்த உமையோர் பாகனாக இருந்து பிரியாத அவர் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் இடம். பெரிய எரி உருவம் அது தெரிய ஒரு பரிவு தரும் அருமை, அதனால் அப்படியே ஒளிமயமாக எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய பெருமான். எதற்காக? கரியவனும் அரிய மறை புரியவனும் மருவு கைலாய மலையே. அடிமுடிக்கான அண்ணாமலையாக திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி தந்தார் ஒளிப்பிளம்பாக. ஆண்டதொழு சண்டி பணி கண்டடிமை கொண்டு இறை துண்ட மதியோடு. அந்த சண்டேஸ்வர பெருமானுக்கு அருள் செய்த பெருமான். சண்டேசன் எனுமாம் பதம் தந்தோம். துண்டமதி அந்த பிறை நிலவும் இண்டை உண்ட சடை முண்டை தர. அந்த திருச்சடையில இண்டை மலர்களை கோத்திருக்க சிறிய மாலையா வச்சு அது தலை மேல இண்டை கோத்திருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய சண்டை இருள் கண்டர் இடமாம். அப்படியே நஞ்சுண்ட கண்டன் இருக்கும் இடம். குண்டமன வண்டர் அவர் மண்டை கையில் உண்டு உளறி மிண்டு சமயம். அப்படியே உளறிட்டே திரிவானுங்க. ஒரு உண்மையும் தெரியாம கையில ஓடு எடுத்துட்டு போய் பிச்சேற்றி இருக்கக்கூடிய அந்த பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இருவரையும் பௌத்தர்களோ இந்த மாதிரி பிச்சேட்டி செய்வதென்று ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று தன் உடல் வளர, தன் உயிரின் ஆணவத்தை போக்க. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிச்சை எடுத்தது பட்டினத்தார் பிச்சை எடுத்தது அவர் உடம்பை பருக்கிறதுக்காக இல்லை, உடலை வளர்க்கறதுக்காக அவங்க பிச்சைட்டல. தன் உயிரினுடைய ஆணவத்தையும் உயிரினுடைய அறியாமையும் உயிரை அப்படியே தான் பிறந்த இடத்துல பிச்சை எடுத்தாருன்னா பாருங்க. உயிரை வலிமைப்படுத்துறதுக்கும் உடலை வலிமைப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒன்று தான். ஏங்க அவரும் தான் எடுத்தார், இவரும் தான் எடுத்தார். சிந்திக்கணும், இந்த நிறைய சிந்திக்கணுங்க. இந்த பதிகெல்லாம் ஏதோ படிச்சுட்டு அப்படியே மேலோட்டமாக போயிடுறோம். உண்மையிலேயே இதெல்லாம் எங்கள் குருநாதர் ஒரே ஒரு பாட்டுக்கு ஒரு நாள் எடுப்பார். குறைஞ்சது 1 மணி நேரம் ஓடும். அது எல்லா விஷயமும் சொல்லுவார் ஐயா கு. சுந்தரமூர்த்தி ஐயா. அவர் திருவடிகள் வாழ்க. கண்டவர்கள் கொண்டவர்கள் பண்டறியாத கைலாய மலையே. கண்டவர்கள் அந்த சமயத்தில் சேர்ந்தவர்கள், கொண்டவர்கள் அந்த ஏற்றுக்கொண்டவர்கள். முன்பு அறியாமல் இருந்து போய் மாட்டிக்கிட்டோம். பண்டும் அறியாத அவங்க என்னைக்கே அறிய போறாங்க அப்பன்னு, அவ்வளவுதான். அதனால சுவாமி தான் என்ன பண்ணுவாரு, திரும்ப சிவனடியாராக பிறக்க வைத்து என்னை ஆட்கொள்வாரு. கைலாய மலையே அந்தன் வரை வந்த புடல் தந்த திரை சந்தமொடு உந்தி அகிலும் 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. கைலாய மலை அதான் வரை நல்லா. இந்த புனல்ங்கிறது அங்கே மந்தாகினி அந்த ஆறு வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பத்ரி அதெல்லாம் கீழ்ப்பகுதிகளெல்லாம் அந்த சரஸ்வதி நதியெல்லாம் அலக்நந்தா மேலே இருந்து அப்படியே வராங்க. மந்தாகினிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு இடம். தந்த திரை சந்தனமுடு உந்தி அகிலும், அது சந்தனமும் அகில் மரங்கள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. கந்த மலர் கொந்தினொடு மந்தி பல சிந்து கைலாய மலை மேல். அப்படியே குரங்குகள் எல்லாம் கூட்டமாக இருந்து இருக்கக்கூடிய கைலாய மலையாகும். எந்த அடி வந்து அணுகு சந்தமுடு செந்தமிழ் இசைந்த புகழி. நல்லா தமிழும் சந்தமுமாக என் சிவபெருமான், என் தலைவன், என் தந்தை அவருடைய திருவடியை தமிழாலே இசைத்த சீர்காழி பந்தன் புகழி பந்தன் சம்பந்தன் உரை சிந்தை செய்ய. பார்த்தீங்களா, பதியத்தை கடைசியில் சொல்லிட்டார் பாருங்க. இந்த சொல்ல சிந்தை செய்ய அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம், இதுல நிறைய ரகசியம் இருக்கு, விடாதீங்க இந்த பதியத்தை.
மேம்போக்காக காட்சிகளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம்னா போச்சு. காட்சியின் பின்புலத்தை பார்க்குறவன் தான் அறிவன், அறிஞன். தானும் காட்சியும் ஒன்றாக இருக்கிறவன் ஞானி. விஷயம் முடிஞ்சு போச்சு. காட்சியை இன்புற்று நுகர்றவன் சாதாரண ஆள் இல்லை, அதில் டேஞ்சர்ஸ் இருக்கு, நல்லது கெட்டதை பார்த்து அறிஞன். அவன் பார்க்குறவனே இதில் என்ன அலங்காரத்தை பார்க்க மாட்டான், இது எவ்வளோ நன்மை இருக்குது எவ்வளோ தீமை இருக்குன்னு குணம் பல கருதுவான். தாரைய காட்சியாக மாறுவான். அதான் 3 நிலையிலும் தன்னை இயக்கிக் கொள்வான். அவன் ஞானி. அந்த வகையில் இந்த பதிகத்தை சிந்தை செய்யன்னு சொல்லியிருக்கார் சாமி ஞானசம்பந்தர். வந்த வினை நைந்து, நம்ம வந்தனா பிறப்பெடுத்த வினை பூச்சி முடிஞ்சிடும். தொல்வினை ஏற்கனவே தீர்ந்து முதல் பதிகத்திலே சொல்லிட்டாரு, பதியம் படித்து தொல்வினை தீர்த்துக்கோங்கன்ட்டாரு. ஆகாமியம் எந்த தவறும் செய்யாதவனுக்கு வரவே வராது. ஆக பாருங்க, தொல்வினை நீங்கிடும், எடுத்து வந்த வினை இந்த பதிகத்தில் நீங்கும்னு சாமி சொல்றாரு. நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை நீதி பல சொல்லின்னு இந்த பதிகத்திலே சொல்லிட்டாரு. அந்த நெறியில வாழ்றவனுக்கு ஆகாமியம் வராது. ஆக 3 வினையும் எரிந்த நிலையிலே பரலோகம் எளிதே. அவன் எதுக்கு எங்கேயும் போகணும்னு போய் ஆசைப்படுறான், அவனை நோக்கி பரலோகம் வந்துடுது. இவங்க முதல்ல கைலாயம் போகிறதுக்காக நானும் என் தம்பியும் போய் திருவண்ணாமலை எங்கள் குருநாதர் சுந்தரமூர்த்தியாவுடைய சொற்பொழிவு கேட்குற மாதிரி ஐயாட்ட கைலாயம் போகிறோன்னா அவருக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும்னு நாங்கள் போனோம் 2 பேரும். குருநாதரும் ஆசீர்வாதம் பண்ணார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் தூள கைலாயம் பார்க்க போகிறீங்க, எப்போ சூட்சமாக கைலாயம் பார்க்க போகிறீங்க, இப்போ கேட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கேட்டு அனுப்பிச்சிட்டார் எங்களை வாழ்த்தி. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.